2026 பிறகுறதுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ரெசல்யூஷன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சிட்டிங்களா? என்னென்னலாம் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத. ஏப்பா 2025 எடுத்த ரெசல்யூஷனே இன்னும் அப்படியே நிற்கிது, அதுவே பண்ண முடியல. இதில் 2026க்கு ரெசல்யூஷன் எடுக்க போகிறோங்களா? சரி ஏதோ பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணும். ஏன்னா டே இத்தனை வருஷமாக என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியாததை நீ சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணி இந்த 3 மாதம் தான் சேஞ்ச் பண்ணிவிடா, என்னடா இது கதை விடுற அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோங்க. அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2026ல் நீங்கள் ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. அது கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி. ஒரு மேட்ச் ஆடணும் அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிஸ் தேவை. அந்த மாதிரி தான் 2026 அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் ஒரு மேட்ச் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மேட்சை நீங்கள் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. அந்த ப்ராக்டிஸ் டேஸ் தான் இந்த 3 months. ஐ மீன் திஸ் இஸ் கோல்டன் பீரியட். ஸோ இங்கே நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த 3 மாதம் நீங்கள் உழைச்சிங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி உழைக்கணும், உழைச்சிங்கன்னா உங்களால் மேட்ச் டே, அதாவது 2026ல் மேட்ச் டே வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ண முடியும். யூ ஆர் த மேன் ஆஃப் த மேட்ச் ஆக முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்ன பார்த்தலாமா? டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த 3 மாதத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளும் அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபைன். நாம் இந்த ப்ராசஸை 3 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1 ரீஸ்டார்ட் யுவர் மைண்ட் செட். ஆமாங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பீங்கள்ல, இந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட என்விரான்மெண்ட்டை மாற்றுங்க. என்விரான்மெண்ட்டை மாற்றுங்கன்னா வேறு வீட்டுக்கு போங்க அப்படின்னு நான் சொல்ல, ஓகேவா? உங்களோட இடத்த நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை வீட்டில் இருந்து தூக்குங்க. உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை தூக்கிடுங்க. உங்களுக்கு யாராவது இன்ஸ்பைரிங் பர்சன்ஸ் இருப்பாங்களா, அவங்களோட ஃபோட்டோஸை வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். அவங்க சொன்ன வாக்கியங்களை வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு புத்தா ஸ்டாச்சுவோ, உங்களுக்கு எந்த விஷயத்த பார்த்தா ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்குதோ அந்த விஷயங்களை வந்து ஹேங் பண்ணுங்கள். எப்போவுமே நீட்டாக வைங்க. ஒரு மாதிரி டஸ்ட்டாக குப்பை அடைஞ்சு அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களோட மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களோட என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க. மைண்ட் செட் எப்படிங்க மாற்றுறது? அதாவது உங்களோட கோலே ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு மைண்டில் இருப்பீங்கள்ல, அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. கோல்னால் நான் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு மட்டும் வச்சுருப்பீங்கள்ல, எப்படி சாதிக்க போகிறீங்க தெரியாது. எனக்கு பணம் சம்பாரிச்சே ஆகணும், எப்படி சம்பாதிக்க போகிறீங்க தெரியாது. நாளைக்கு காலையில் இல்லாட்டி நாளைக்கு போய் சுரேஷை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்கள்ல, இந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க. இது எப்படி மாற்றலாம், இது எப்படி திங்க் பண்ணலாம் நான் சொல்கிறேன். நான் இப்போ நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்னா என்னோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆகணும், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும். ஸோ நான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக நான் மக்கள் மத்தியில் ரிஜிஸ்டர் ஆகணும், நான் சாதிக்கணும், ஒரு நீயா நான் கோபிநாத் மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ட்ரேடிங் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேங்க. ட்ரேடிங்கில் நான் கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்குது. ஸோ அதில் நான் பணம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வைங்க. இன்னும் சிம்பிளாக நாளைக்கு காலையில் ஒரு 10:30 மணிக்கு போய் மிஸ்டர் சுரேஷை நான் மீட் பண்ணணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியரான ஒரு விஷனை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விஷனுக்கான கரெக்டான வேவை உங்களோட என்விரான்மெண்ட்டே கொடுக்கும். அதை விட்டுட்டு ஒரு ஏனோ தானோன்னு ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு எதுக்குடா அந்த கோலை செட் பண்ணோன்னே தெரியாமல் அதை எப்படி பண்ணுறதுன்னே புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். கண்ட்ரோல் யுவர் டைம். டைம் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க.
எப்படி உடம்புல ஹெல்த் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் டைம். நான் காலையில் ஒன்று பண்ணலான்னு நினச்சேன், பண்ணவே முடியல அப்படின்னு நீங்கள் காலையில் முடிஞ்சிருச்சு, அதை நீங்கள் யோசிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த மாதிரி டைம் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு மொபைலில் ஸ்க்ரோலிங் பண்ணிவிட்டு, பசங்க கூட வெட்டிய நியாயம் பேசிட்டு, ஊர் சுற்றிட்டு, காசிப்ஸ் பேசிட்டு, சீரியல் உட்காந்து சீரியல் பார்த்துட்டு வேஸ்ட். இதுவே நீங்கள் வந்து ஒரு டிரெக்டர் ஆக போகிறீங்க, ஒரு ரைட்டர் ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நாவல்ஸ் படிக்கலாம், இல்லை சீரீஸ் பார்க்கலாம், அந்த டைரக்டர் எப்படி படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க பார்க்கலாம். பட் உங்களோட எய்ம் என்ன? நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், ஆர் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும், ஆர் மெடிசனில் நல்ல நிலைமைக்கு வரணும்னா உங்களுக்கு என்ன தேவையோ, எதில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களோ அது ரிலேட்டடான விஷயங்களை கிராப் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 பைசாவுக்கும் கூட உதவாத விஷயங்களில், ஒரு ஃபன் எலிமெண்ட்டில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது சுத்த வேஸ்ட்டு. இத்தனை நாள் கடந்துச்சு, அது நீங்கள் விட்டுருங்க. இனிமேலாவது கரெக்ட் பண்ண பாருங்கள். எப்படி கரெக்ட் பண்ணுறது? நீங்கள் மொபைல் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாஸ்தியாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்ஸில் டைம் ட்ராக் பண்ணக்கூடிய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அதுவே தெரியும். ஸோ அதில் ஒரு மினிமம் டைமை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது டைம் செட் பண்ணிட்டு அதை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க, மானிட்டர் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓகே. பட் அது யூஸ்ஃபுல்லாக இல்லையே, நான் வந்து இதனால் நான் என்ன கெயின் பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது 0வா இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக மாற்றியே ஆகணும். பிகாஸ் காலம் பொன் போன்றது. ஸோ போச்சுன்னா திரும்ப கிடைக்காது. ஸோ கவனமாக இருங்க. ஸ்டேஜ் 2, பில்ட் டிசிப்ளின். ஆர்மி பர்சன்லாம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியும், என்னோட ஸ்கூல் டேஸில் ஒரு பிடி மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் ரிட்டையர்டு ஆர்மி. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரோட ரொட்டீனே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவார், ஜாகிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவார். அவர் குளிக்க போகும்போது அவர் குளிச்சுட்டு அவரோட க்ளோத்திங்கை வந்து அன்னன்னைக்கு அவரே துவைச்சி போட்டுருவார். அப்படிங்கிறது எனக்கு தமிழ் ஆசிரியர், என்னோட தமிழ் சார் வந்து ஆசிரியர் வந்து சொன்னார். இந்த மாதிரி அவர் ஆர்மியில் இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஸ்டில் அவர் ரிட்டையர்டாக இங்கே வந்துட்டார், இப்போவும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது எதுக்காக சொன்னார்னா, நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு டிசிப்ளின் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். கன்சிஸ்டன்சிங்கிறவங்கள அதே மாதிரி தான். காலையில் நான் நேரத்தில் எந்திரிப்பேன் அப்படின்னா அதே மாதிரியே நீங்கள் எந்திரிச்சிட்டு நேரத்தில் எந்திரிக்கணும். அதுக்கு பேர் தான் டிசிப்ளின். அதை விட்டுட்டு ஒரு நாள் நேரத்தில் எந்திரிக்கிறது, இன்னொரு நாள் தூங்குறது, எந்த டைமுக்கு வேணால் எந்திரிச்சிருவேன், என்ன வேணாலும் நான் சாப்பிடுவேன், எக்ஸசைஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு தோன்றது தான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது 0 டிசிப்ளின். எனக்கான ஒரு விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு இந்த விஷயத்தை நான் அடைஞ்சாகணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அந்த தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் கரெக்டான விதத்தில் கரெக்டான நேரத்தில் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு மனம் போன போக்கில் போகிறீங்களா, அது ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. ஸோ போனது போகட்டும். இனி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிசிப்ளின். மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறதுல ஃபாலோ பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறீங்களா, அதிகாலையில் எந்திரிங்க. ஏன்னா அதிகாலையில் எந்திரிக்கும் போது பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துச்சு அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் வேணாங்க. நீங்கள் காலையில் எந்திரிக்கிங்க, நீங்கள் ரெகுலராக 7 மணிக்கு எந்திரிக்கிங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் முன்னாடி எந்திரிங்க. 6 மணிக்கு எந்திரிங்க, இல்லை 5:30 மணிக்கு எந்திரிங்க. உங்களோட 1 டேல உங்களுக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்குன்னு நினைங்க. ஓகேவா? அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். 1 மணி நேரங்க, 1 மணி நேரத்தில் எவ்வளவோ வேலை செய்யலாம், எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம். ஸோ காலையில் நேரத்தில் எழுந்திரிங்க. டெய்லியும் ஒரு 6 பேஜ் இல்லாட்டி 6 to 10 பேஜ் நீங்கள் கம்பல்சரி படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த ஃபீல்டு தேவையோ, எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்தை பற்றி படிக்க ஆரம்பிங்க. அதை விட்டுட்டு கதை புக் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது வேஸ்ட். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ், பாடி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உங்களோட பாடிக்கும் அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும், உங்களோட மைண்டுக்கும் அது ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். நீங்கள் வச்சுருக்க அந்த கோலை அடையிறதுக்கு உங்களோட பாடிக்கும் ஸ்ட்ரென்த் தேவை, உங்களோட மைண்டுக்கும் ஸ்ட்ரென்த் தேவை. ஸோ மறக்காமல் நீங்கள் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரே மாதிரியே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களோட பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், ஒரு நாள் கார்டியோ பண்ணுங்கள், ஒரு நாள் சைக்கிளிங் பண்ணுங்கள், ஸ்விம்மிங் ஆகட்டும்,
இந்த மாதிரி ஏதாவது ஒரு புஷ்அப்ஸ் எடுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பாடிக்கு வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து கொடுத்துட்டே இருக்கும் பொழுது உங்களோட பாடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், உங்களோட மைண்டும் நல்லா வெல்த்தியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டேஜ் 3, எலிவேட் யுவர் லைஃப். ஒரு விஷயத்த கற்றுக்கோங்க. உங்களுக்கு எந்த விஷயம் தேவைப்படுது, நீட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, கோலாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான விஷயத்த கற்றுக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு எல்லாமே தெரியுமே, நான் எதுக்கு கற்றுக்கணும், எனக்கெல்லாம் அப்படிலாம் தேவையே இல்லை, ஐ நோ ஆல் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இப்படிங்கிறக்குள்ள காணாமல் போயிருவீங்க. பிகாஸ் காம்படிட்டட் வேர்ல்டு. உங்களால் ஒரு விஷயத்த கோலாக செட் பண்ண முடியுது அப்படின்னா, ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, யூ ஷுட் லேர்ன் எவ்ரிடே. வேறு ஆப்ஷனே இல்லை. பெரிய பெரிய லெஜண்ட்ஸுமே வந்து அவங்க லேர்னிங் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. எவ்ரிடே எவ்ரி நியூ லேர்னிங்ஸில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க கான்ட்ரிபியூஷன்லேயே இருக்கும். எல்லாருமே லேர்னிங்கில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் ஃபோக்கஸ்டாக லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. சக்ஸஸை சீக்கிரமாக கிராப் பண்ண முடியும். கேலிப்ரேட் யுவர் மைண்ட். ஒரு கேலிப்ரேஷன் பண்ணாத ஒரு மிஷின் எடுத்துக்கோங்களேன். நல்லா வாங்கின புதுசில் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போவும் நாளுக்கு நாள் அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். கேலிப்ரேஷனே பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அது ஒர்க் பண்ணும், அது ப்ராடக்ட் மேக் பண்ணிகிட்டே இருக்கும். பட் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு நாள் 0 ஆயிரும். ஏன்னா அதுக்கு கேலிப்ரேஷனே பண்ணல. அந்த மாதிரி தாங்க உங்களோட மைண்ட் செட்டு, நீங்கள் என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத கேலிப்ரேட் பண்ணுங்கள். நான் இந்த கோல் எடுத்து வச்சிருக்கேனே, இந்த கோல் கரெக்டானதா, இந்த கோலுக்கான விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத கேலிப்ரேட் பண்ணுங்க. இப்படி நீங்கள் கேலிப்ரேட் பண்ணி அந்த கேலிப்ரேஷனில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது அப்படின்னா அது ஓகே. இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த விஷயத்தை விட்டு வெளில வந்து பேக் டு உங்களோட கோலுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேலிப்ரேட் யுவர் செல்ஃப். லேர்ன், கிரியேட், கான்ட்ரிபியூட். இது லேர்னிங்கிறத நான் சொல்லிட்டேன். கிரியேட், இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு புது விஷயத்தை வந்து நீங்கள் தொடங்குங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சு ஒரு புதிய விஷயத்தை தொடங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ட்ரேடிங்கை பற்றி படிச்சுட்டு வந்துருக்கீங்கன்னா ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆர் யூடியூப்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணி யூடியூப் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிச்சுட்டு வந்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆர் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு பிஸ்னஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த விஷயத்தை நாடியே இருக்கும். அந்த விஷயத்து மேலேயே இருக்கும் பொழுது உங்களோட லைஃப் ஒரு க்ரோத் நோக்கி நகருது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் சும்மா படிக்கிறேன்னா படிச்சுட்டு இருக்கேன்ப்பா, படிச்சிருக்கீங்க, அது எங்கே வேலை செய்ய போகுது? 0ன்னா ஒரு இடம் தேவையில்லை. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இப்போது ஒரு ஃபுல் சிலபஸை படிச்சிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதை எக்ஸாம் எழுத போகிறோம், அதில் மார்க் கிடைக்க போது இது லைஃப்பில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது வேறு. அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு புதுசாக ஒரு விஷயத்த தொடங்குங்க. அப்படி நீங்கள் தொடங்கும் போது ஒரு விஷயத்தை நான் லேர்ன் பண்ணிட்டா இந்த விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணால் இது மூலிமா என்னோட லைஃப் க்ரோத் ஆகுது அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மறக்காமல் இதை பண்ணுங்கள். ஃபைனல், கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது தானே அதுக்குரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு. அதை விட்டுட்டு ஒரு நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது சுத்த ஏமாற்றம். ஒரு மாமரத்தை ஒன்று செடி நட்டு வைக்கிறீங்கன்னா அது என்ன உடனேவா பழம் கொடுத்துற போது? இல்லை. அதுக்காக நீங்கள் அது பழம் உடனே கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே விட்டுற போகிறது இல்லை. டெய்லியும் அதை பராமரிப்பீங்க, தண்ணி ஊற்றுவீங்க. இந்த மாதிரி தான் லேர்னிங் அப்படிங்கிறதும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் எந்த விதமான க்ரோத்தும் தெரியலனாலும்
ஒரு சர்டன் பீரியடில் உங்களுக்கான growth கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கன்க்ளூஷன். ஸோ நான் இங்கே சொன்னேன்ல, இந்த 3 ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், ஒரு கிளியர் விஷன் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சிடும், எப்படி ஒர்க் பண்ணுறது, எந்த மெத்தடாலஜியில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இங்கே நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஒரே நாளில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஸ்டேஜ் 1 ஒரு 1 to 30 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டேஜ் 2 31 to 60 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டேஜ் 3 அண்ட் ஃபைனலை வந்து 61 டேஸ் to 90 டேஸ், அதாவது லாஸ்ட் மந்த் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 விஷயங்கள் 3 மாதங்களுக்கும் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதங்கள் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிட்டே வரும்போது எண்ட் ஆஃப் த மந்த், அதாவது 2026 அப்படிங்கும் போது யூ ஆர் த நியூ பர்சன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்டில் இருப்பீங்க. ஸோ நான் இங்கே சொன்ன விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 2026 அப்படிங்கும் பொழுது உங்களால் எந்த விஷயத்தையுமே கிளியர் கட்டாக, ஒரு ஃபோக்கஸ்டாக, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் புதுசாக பிறந்திருப்பீங்க. அதாவது அந்த மேட்ச் டேயில் நீங்கள் தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ திஸ் இஸ் த ப்ராக்டிஸ் டே. ஸோ நான் இங்கே சொன்ன இந்த ப்ராக்டிஸ் மெத்தட்ஸை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே மறக்காமல் ஐ எம் ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your friend Ranjit.